இங்க இந்த பொண்ணு தன்னை அழகா காமிக்கிறதுக்காக பல கோடி செலவு பண்ணி பிளாஸ்டிக் சர்ஜரி இவருடைய ஃபேஸ்ல பண்ணிக்கிறா. அதுக்கப்புறம் இவளோட ஃபேஸ் ரொம்ப அழகா இருக்கு. இவளை வச்சு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண எல்லா ப்ராஜெக்ட்டுமே நல்லா ஹிட் ஆயிடுது. இவளுடைய போட்டோ போட்ட புக் எல்லாமே நல்லா சேல்ஸ் ஆகுது. ஆனா ஒரு நாள் இவளுடைய ஃபேஸ்ல ஒரு மார்க் பாக்குறா. அதை பார்த்து அடுத்த செகண்டே ஷாக் ஆயிடுறா. கொஞ்சம் பயமாவும் இருக்கு. ஏன்னா இவளுடைய ஃபேஸை வச்சுதான் இவ்வளவு பெரிய ட்ரெண்ட் ஆயிருக்கா. அதனால உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்றா. இவளுக்கு சர்ஜரி பண்ண டாக்டரும் செக் பண்ணி பார்த்துட்டு இது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிடுறாங்க. ஆனா கீழே பெரிய சவுண்ட் கேக்குது. அது என்னன்னா இந்த ஹாஸ்பிட்டல்ல ஒழுங்காவே சர்ஜரி பண்ண மாட்டாங்கன்னு ஒரு பொண்ணு கத்திட்டு இருக்கா. அந்த பொண்ணு இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிருப்பான். அவளோட ஃபேஸ் எல்லாம் ஒரு மாதிரி டிஃபரெண்டா இருக்கு. இதை பார்த்தோன்னே இவளுக்கு பயம் வந்துருது, நம்மளுக்கு இந்த மாதிரி நடந்துருமான்னு. அதுக்கப்புறம் இவன் அடுத்த நாளே மறுபடியும் இவளுடைய ஃபேஸ்ல ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிடுறா. இந்த முறை ஃபர்ஸ்ட் இருந்ததோட ரொம்ப அழகா இருக்கா. எல்லா அட்வர்டைஸ்மெண்ட் ஆட்ஸ் கம்பெனி இவ்வளவு தான் கூப்பிடுறாங்க. நல்லா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கும் போது சடனா இன்னொரு பொண்ணு ட்ரெண்ட் ஆயிட்டு வரா. அந்த பொண்ணு இவளோட கொஞ்சம் அழகா தான் இருப்பா போல. எல்லா கம்பெனியும் இவளோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அவ கொஞ்சம் பெஸ்டா இருக்கா. அதனால அவ இப்ப ட்ரெண்ட் ஆயிட்டு வரா. அதுக்கப்புறம் இவளுக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியாது.